ஹாய், நான் டாக்டர் ஹேமலதா முருகன், மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சீனியர் ரெசிடென்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்வி ஸ்கூலில் 25th இயர் சில்வர் ஜூப்ளி இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஸ்கூல் அண்ட் த மேனேஜ்மெண்ட். பிஎஸ்சி ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா திங்ஸ் இருக்குது, நிறையா மெமரிஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்கூலில் வந்து செகண்ட் ஆர் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட். நான் அந்த ஸ்கூலில் வந்து சின்ன ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பித்த ஸ்கூல் இப்போ வந்து அந்த ஊர்லேயே வந்து நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்க ஸ்கூல் அப்படின்னா பிஎஸ்வி ஸ்கூலை தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போதுலேருந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஆர் தேர்ட் படிக்கும் போதுலேருந்து 5th நான் அந்த கேம்பஸ்லேருந்து தான் நான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ வந்து எப்பயுமே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. குரு என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டில் த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே சொல்லுவாங்க அடிப்படை கல்வி தான் கடைசியில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் தான் எனக்கு வந்து பேசிக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் கற்றுக் கொடுத்துச்சு. இப்போயும் அந்த ஸ்கூலில் வந்து நான் எனக்கு எஜுகேட் பண்ண டீச்சர்ஸ் இன்னமும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எப்பயுமே ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், நான் டீச்சிங்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். யாரும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இங்கே வேண்டாம் அப்படின்னு யாரும் வந்ததா நான் இன்ன வரையும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா கீதா மிஸ் பற்றி தான் சொல்லணும். ஸோ வந்து அவங்க வந்து லாயல்ட்டி, அதே மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த், இதுதான் அந்த ஸ்கூலை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து எனிவேஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி இப்போது வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருக்குன்றது இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அது செகண்டரியாக மாறணும், அதுக்கப்புறம் அது ஹையர் செகண்டரியாக மாறணும். ஸோ எல்லாருமே அவங்களோட கைடன்ஸில் இந்த ஸ்கூல் வந்து அப்படியே பில்டப் ஆகி ஹையர் செகண்டரி வரையும் அந்த ஸ்கூல் வர்றதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எகெயின், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் பிஎஸ்வி. ஹாய், ஐ எம் சந்துரு. நானும் இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட். இப்போ நான் சென்னையில் ஒரு ஐடிஎம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஎஸ்சி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இப்போ இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நிறையா மெமரிஸ் இருக்குது அந்த ஸ்கூலில். நான் ஸ்டார்டிங் ப்ரீகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கீதா மேம் எல்லாத்தையுமே நல்லா தெரியும். அந்த கீதா மேம் பற்றி சொல்லணும்னா எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஸ்பெஷலாக அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆனுவல் டேல என்னை சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால் கீதா மேம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்லவா? இது எப்போ நடந்துச்சுன்னா 2007 ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கூல் போகிற வயசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஐடியாவே கிடையாது ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க போவாங்கன்னே. அப்படி வந்து உள்ளே நுழைஞ்சப்போ தான் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல, நல்ல பாசமாக ஒரு லவ் கேர், அப்பா அம்மா எப்படி நம்மளை பார்த்துப்பாங்களோ அதே அளவுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்ன தப்பு என்ன சரின்னு பார்த்து சொல்லி கொடுத்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை அங்கே தான் வந்து ஒரு போடணும்னா எப்படி, 1 2 3லாம் எப்படி கற்றுக்கணும், டேபிள்ஸ்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கற்றுக்குச்சு. கொஞ்சம் இங்கிலீஷில் எப்படி பேசணும் எல்லாத்தையுமே அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் தான் கற்றுக்குச்சு. ஓகேவா? இதையோட அந்த குழந்தைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போவும் அந்த குழந்தைக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவாக, ஒன்று தப்பு பண்ணிட்டா இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் போகணும்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்க. அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நான் தான். திஸ் இஸ் ராஜகாவ்யா செந்தில்குமார், ஏ பட்டிங் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு பி இன் த பார்ட் ஆஃப் 25th சில்வர் ஜூப்ளி இயர் செலிப்ரேஷன் இன் மை ஓன் ஸ்கூல் பிஎஸ்வி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். இவ்வளோ நேரம் நான் சொன்னது பற்றி எல்லாமே நம்ம பிஎஸ்வி ஸ்கூல் பற்றி மட்டும்தான். ஆஸ் எ அலுமினியா நான் இதை பார்க்குறப்போ ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கூலாக நிற்கிறதுக்கு அங்கே இருக்க கீதா மேம் அண்ட் செல்வம் சார் அண்ட் தென் ஆல் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் டிரைவர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் தென் விஷும் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களாக இருக்கட்டும், எனக்கு அப்புறம் வந்த பேட்சாக இருக்கட்டும், எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். ஹாவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அண்ட் ஜேர்னி. எவ்ரிவன், ஐ எம் பிரசாந்த். நான் பிஎஸ்சி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். நாங்கள் படிக்கும் போது அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பித்த ஸ்கூல் தான். ஒரு லஞ்ச் சாப்பிட்னா கூட ஸ்பேஸ் இருக்காது, எல்லாருமே அவுட் சைடில் தான் சாப்பிட்ருக்கோம். செகண்ட்
செகண்ட் அடுத்து தேர்டாக தான் அந்த பில்டிங் வந்துச்சு, 4th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எல்லாருமே கீதா மேம், செல்வம் சார் எல்லாம் போட்ட எஃபோர்ட்டில் தான் இந்த அளவுக்கு சில்வர் ஜூப்ளி லெவலில் வந்திருக்குன்னா அவங்களோட எஃபோர்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸோட எஃபர்ட் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்களுக்கு எஜுகேஷன்ஸ், கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா பேரண்ட்ஸோட அட்டாச் ஆகி ரொம்ப கனெக்டிவிட்டியாக எல்லாமே டீச் பண்ணாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே, அப்போ இருந்த டீச்சர்ஸ், இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுதான் இந்த ஸ்கூலோட ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். இப்போயுமே ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஒரு சந்தோஷமாக ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அண்டு கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணுறது. ஓகே, அப்புறம் ஆனுவல் டேஸ் நடக்கும் போதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி அவங்க எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் டேக் கேர் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இன்னமும் அதை வந்து மறக்க முடியாது. பட்டு நான் இப்போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அவங்க சொல்லி கொடுத்தது தான். அது தாண்டி வெளியில் நாங்கள் ஹையர் எஜுகேஷன் வரும்போதும் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எங்களால் ஃபீஸ் அப்போது கூட கட்ட முடியாது. பட் கீதா மேம், செல்வம் சார்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் கீதா மேம் அண்ட் செல்வம் சாருக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். நம்ம அவனங்குடி சரௌண்டிங்கில் எதுவும் ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஹையர் எஜுகேஷன் ஆக்கணும்னு எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். பட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஒரு தான், இந்த ஸ்கூல் வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை, கல்ச்சரல்ஸ் பட் அடுத்த இதுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் எங்கள் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஜாபில் இப்போ இருக்கோம்னா என்ன எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என் பேர் அபிநயா. நான் 1 to 5th வந்து பிஎஸ்வி ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி கோவிலூரில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு உயரமான கட்டத்துக்கும் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் அவசியம். அந்த மாதிரி நான் இந்த உயரத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிஎஸ்வி ஸ்கூல் தான் என்னோடய பேஸ்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது வந்து கீதா மிஸ். அவங்க ஒரு நல்ல திறமையான ஆளுமையுடைய ஒரு பெண்ணாக நான் வந்து பார்க்குறேன். டில் த டேட் வந்து இப்படிப்பட்ட ஆளுமையை நான் வந்து பார்த்ததே இல்லை. அவங்கள வந்து நான் என்னோடய ரோல் மாடலாக வந்து எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து டீச்சிங் ஜாப்க்கே வந்தேன். மேம், தேங்க்யூ மேம். நீங்கள் என் சின்ன வயசுலேருந்து நிறைய நீங்கள் என்னோடய திறமையை வெளிக்கொண்டு வர நீங்களும் ஒரு மெயினான ரீசனாக இருந்திருக்கீங்க. இந்த ஸ்கூலோட பெஸ்ட்டு திங் நான் என்ன பார்க்குறேன்னா, பெர் இண்டிவிஜுவல் அவங்க வந்து உள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, உனக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக, உனக்கு கம்ப்யூட்டர் பேசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக, உனக்கு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு ஒவ்வொரு திறமையும் அவங்க வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி வெளிக்கொண்டு வருவாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது த பெஸ்ட்டு ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்வியை தான் சொல்லுவேன். கீதா மிஸ்ஸு, செல்வம் சாரும் வந்து இந்த ஸ்கூலை ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நாங்கள் தான் வந்து இந்த ஸ்கூலை வந்து 3rd செட்டுன்னு நினைக்கிறேன், 3rd or 4th செட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து சின்னதாக ஆரம்பித்த ஸ்கூல் வந்து இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு மேம்க்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக செல்வம் சார் ஆகட்டும், வாசனன் ஆகட்டும், பூஜா எல்லாருக்கும் வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லுவேன். ஸ்டடீஸையும் தாண்டி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ஸ்கூல் வந்து வளர்க்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து ஒரு கிராமப்புற என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறதுனால நிறைய கிராமப்புற பிள்ளைகள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து பயின்றுட்டுருக்காங்க. அதையெல்லாம் வந்து மிஸ்ஸு மைண்டில் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க வந்து இந்த ஸ்கூல் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேன் ஃபெசிலிட்டி ஆகட்டும், வாட்டர் ஆகட்டும், அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே கிராமப்புற மாணவர்களுடைய ஒரு தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வரும் காலங்கள்லேயும் இந்த சில்வர் ஜூப்ளியானது வந்து கோல்டன் ஜூப்ளியாக மாறும்னு நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சில்வர் ஜூப்ளி நாளில் கூட இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் வந்து நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி. ஹாய், ஐ எம் அபினாஷ். நான் வந்து 4th year மெடிசன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்கூலுக்கும் அப்புறம் ஹியூமன் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 ஆர்கன் இருக்குது. ஒன்று வந்து பிரைன், இன்னொன்று வந்து ஹார்ட், இன்னொன்று வந்து லிம்ஸ், அதாவது கை கால்கள்னு சொல்லுவோம்.
இப்போ ஃபஸ்ட்டு பிரெயின் ஒன்று எடுத்துட்டோம்னா பிரெயின் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 தடவை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குமா. ஏதாவது நியூ ஐடியா கிடைக்குமா, எப்படி லைஃப்பை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் எங்களோட பிரின்சிபல்ஸும் அவங்களும் வந்து டெய்லிக்கும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி வந்து இந்த ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணலாம். அவங்களோட ஐடியாலஜி தான் இந்த ஸ்கூலோட வெற்றிக்கு காரணம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என் பேரண்ட்ஸோட வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காகவும் தேங்க்யூ கீதா மேம் அண்ட் செல்வம் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லவ், இன்னொன்று வந்து ஹார்ட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதும் வந்து கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஹார்ட் வந்து என்ன பண்ணுன்னா ப்ளட்டை வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் எங்கள் டீச்சர்ஸும் ஒவ்வொரு குழந்தையும் அவங்க பார்த்துக்கிற விதமாக இருந்தாலும் சரி, அப்புறம் அவங்களோட நாலேஜை வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈவன் பேட்ச் பை பேட்ச் எனக்காக இருக்கட்டும், எனக்கு அப்புறம் முடிஞ்சு போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு சலிப்பே இல்லாமல் வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான நாலேஜை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கும் எல்லா டீச்சர்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லிம்ஸ் வந்து கை கால்னு சொல்லுவோம். இந்த கை கால்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல வந்து நிற்காது, அதாவது துருன்னு வந்துட்டு ஆக்டிவாகவே இருக்கும். அதே போல் தான் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு துருன்னு வந்துட்டு சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தோம். இந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த அலுமினி மீட்டுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஹாய், நான் மிருதுளா ரமேஷ். நான் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் குவாலிட்டி செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பிஎஸ்வி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இஸ் மோஸ்ட் எமோஷ்னல் கனெக்டிங் டு மீ. இந்த ஸ்கூலில் நான் ஸ்டார்டிங் ப்ரிகேஜ் போய் சேர்ந்தது வந்து 5th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். ரொம்ப கனெக்டட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்ன வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் கூட சப்போர்ட்டிவாக எல்லாமே இருக்காங்க. டீச்சர்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே டீச்சர்ஸ் என்ன பண்ணுற, என்ன படிச்சிருக்கேன், எங்கே ஒர்க் பண்ணுறேன், இன்னும் நல்லா பண்ணு, எப்படி நான் சின்ன பிள்ளையில பார்த்தாங்களோ இன்னும் அவங்க குழந்த மாதிரி இன்னும் படி, இன்னும் நிறைய படி, இன்னும் அங்கே போய் பாரு, இங்கே ஒர்க் பண்ணு, இந்த இடம்லாம் ட்ரை பண்ணி பாரு. இன்னும் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் என்கிட்ட நின்று பேசுவாங்க. என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு என்ன தான் பண்ணாலுமே நமக்கு அடிப்படை எப்படி பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னோடய ஸ்டார்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போய் தான் நான் இந்த இடத்துல இந்த கம்பெனியில் நான் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லாயலிட்டியாக, ரொம்ப ஹம்பிளாக, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசுவாங்க. நான் ரீசெண்டாக கூட அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் 6th to 10th படிக்கும்போது நான் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. நல்ல கோர்ஸ் எடு, நல்ல காலேஜாக சூஸ் பண்ணு, நல்லா படி, அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி இன்னும் பேசியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாஃப், அவங்கள மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாஃப் கிடச்சது கிடையாது. அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் முகமது வசீக். நான் 2007 பேஜில் பிஎஸ்வி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக டூல் ஃபேப் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெடில் சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய மெமரிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஒரு பர்சன் வந்து எந்த லெவலுக்கு ஹை லெவல் பொசிஷனில் இருந்தாலுமே அவங்க எடுத்து வச்ச ஃபஸ்ட் ஸ்டெப்பை மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் எடுத்த முதலடி பிஎஸ்வி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் தான். அதுலேயும் எஸ்பெஷலி எனக்கு அந்த ஸ்கூல் போகிற மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்தா இப்போயுமே அந்த மெமரிஸ் என்னோடய நெஞ்சில் வாழ்ந்துருக்கு. காலையிலே எழுந்திரிச்சோடனே அழுதுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அங்கே போனால் டீச்சர்ஸில் இருக்கிற லெசனை கவனிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது திரும்பி நினச்சாலுமே கிடைக்காது. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டை வந்து வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் பார்க்காம அவங்களோட பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்கூல் வந்து வெறும் ஸ்கூலாக மட்டும் இருக்காது, ஒரு செகண்ட் ஹோமாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நம்ம பிஎஸ்வி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் பல வருடங்கள் நன்றாக செயல்பட்டு எனக்கு உதவி அளித்த மாதிரி இன்னும் பல மாணவர்களுக்கு வெற்றிக்கான பதவி உதவி அளிக்கணுன்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். இது போன்ற வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்கு பிரின்சிபல் கீதா மேம் அண்டு செல்வம் சாருக்கு மற்றும் கடவுளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. Hello everyone, I am Soumya. Congratulations to the school on celebrating Silver Jubilee. First of all, I am very happy and proud to be part of this school. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஸ்கூல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறதை நினச்சி. அதுக்கெலாம் ரீசன் நம்மளோட மேம் கீதா மேம் அவங்களாலையும் நம்மளோட ஸ்டாஃப்ஸாலையும் தான். உங்களோட எஃபர்ட்ஸாலையும் உங்களோட பேஷன்ஸாலையும் நம்ம ஸ்கூல் 25th இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்கூலுங்கிறது ஒரு பெஸ்ட்டு மெமரிஸாக இருக்கும். எனக்கும் அது போல் ரொம்ப கோல்டன் மெமரிஸாக இருக்குது. இன்னும் அந்த ஸ்கூலில் படித்த மெமரிஸ்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது போல் தான் நானும் பிஎஸ்சி ஸ்கூலில் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அதை நினச்சி. தேங்க்யூ. சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோடய ஹார்ட்லி விஷஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். மேம் சூர்யா 2014 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். நான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்ம ஸ்கூல் 25th சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறதில். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக என்னோடய லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணது நம்ம பிஎஸ்சி ஸ்கூலில் தான். என்னோடய லைஃப்லேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் எதுன்னு கேட்டாலும் என்னோடய ஸ்கூல் லைஃப் தான். அதை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பேசிக்காகவே நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். ஆனால் அதே சேட்டை பிடிச்ச பையன் வித்தின் 2 months ஆஸ் ஏ ஃபார்மசிஸ்ட்டாக நான் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னு கேட்டால் என்னோடய பிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டாஃப்ஸை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவங்க அந்த வயசுலேயே ஒரு சரியான டிசிப்ளினை சொல்லிக் கொடுத்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்கூலோட பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த சரௌண்டிங்லேயே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டியான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் நான் பார்க்குறேன். எனிவே, ஐ கன்வே மை ஹார்ட்ஃபுல் விஷஸ் டு அவர் கீதா மேம், செல்வம் சார், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஐஎம்ஆர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் நான் என்னோடய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Hi everyone, I am Sivashakti from B Automotive. நான் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎஸ்சி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு பில்டிங் நல்லா இருக்குன்னா காரணம் ஒரு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் நாங்கள் எங்கள் பிகினிங்லேருந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வந்த நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்க மாட்டாங்க, நம்ம ஸ்கூலும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணமான நம்ம செல்வம் சார் அண்ட் கீதா மேம் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். So I'm a former alumni of PSV Nursery and Primary School, and I feel so honored to be a part of this big event. So thanks for having me over here. Thank you Geeta ma'am and thank you Selvam sir. So I wish only luck and I wish you people good luck for all your future endeavors. So this is the place where I truly unleashed my potential and truly they unlocked my potential. So this is a major reason for whatever I am today. So thank you for making me today for whatever I am today. Thank you ma'am and thank you sir again. So keep inspiring us, keep motivating us. Thank you. Hi, I am Sanju Priya. நான் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் நான் அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு ரீசன் பிஎஸ்சி ஸ்கூல் தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க, அதுதான் உண்மை. என்ன தான் நம்ம வெளியே போய் நிறையா படித்தாலும் கற்றுக்கிட்டாலும் நமக்கு பேசிக்ஸ் அண்ட் டிசிப்ளின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது என்னவோ நம்ம சின்ன வயசில் படித்த ஸ்கூல் தானே. எப்படி சாப்பிடணும், எப்படி மரியாதை நடந்துக்கணுன்றதில் ஸ்டார்ட் பண்ணி ஏபிசிடி அன்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க தானே சொல்லி கொடுத்தாங்க. என்னடா இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்காம எல்லாத்தையுமே நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு நினச்சி சொல்லி கொடுத்தாங்க நம்ம டீச்சர்ஸ். அப்போ இப்போ சொல்லுங்கள், நம்மளோட சக்ஸஸ்க்கு ரீசன் பிஎஸ்சி ஸ்கூல் தான் சொன்னதில் எதுவும் தப்பு இல்லையே. இன்றைக்கி நான் இந்த பேஸ்க்கு வர ரீசனாக இருந்தேன் என்னோட பிரின்சிபல் மேம், என்னோட ஸ்கூல், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், திஸ் இஸ் ரம்யா, பட்டிங் எம்எஸ்சி பயோடெக்னாலஜிஸ்ட். என்னோட கரியருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஸ்கூல் பிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது நான் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இன்னும் இதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய ஸ்கூலில் சில்வர் ஜூப்ளி 25th இயர் ஆஃப் சில்வர் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் அதில் கலந்துக்கிட்டு என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிஎஸ்சி ஸ்கூல் அண்ட் கீதா மேம், செல்வம் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், டிரைவர்ஸ் உட்பட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தியா. நான் எல்ஐசியில் ஸ்கேல் 2 ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். நான் எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை பிஎஸ்பி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் தான் எங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஸ்கூல் வந்து இன்றைக்கி 25th இயர் சில்வர் ஜூப்ளியாக செலிப்ரேட் பண்ணுறது. நான் இன்றைக்கி வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ளேஸ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேசிக் எஜுகேஷன். அந்த பேசிக் எஜுகேஷனை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல், என்னோடய மிஸ் கீதா மிஸ், அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து கைட் பண்ணி இந்த அளவுக்கு எல்லா டைமும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க தான். இப்போது ஒரு மிஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய ஃபேமிலிக்கிட்ட, என்னோடய அப்பா அம்மா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் கரெக்டாக சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி கீதா மிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீதா மிஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்.
இதே மாதிரி என்னோடய ஸ்கூல் வந்து 25th இயர் 50 இயர் 100 இயர் இந்த மாதிரி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போகணும். என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் ப்ளேஸ் ஆகணும். இந்த டைமில் வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பிஎஸ்வி ஸ்கூல் அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ஆல் தி பெஸ்ட். வெல்கம் டு பிஎஸ்வி ஃபேமிலி. என்னோடய நேம் வந்து செல்வி. நான் வந்து பிஎஸ்வி ஸ்கூலில் தான் ப்ரீகேஜிலேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். இப்போது நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா பிஎஸ்வி ஸ்கூல் தான் கண்டிப்பாக ஒரு ரீசன் சொல்லி ஆகணும், ஸ்டெப் ஸ்டோன்னு சொல்லி ஆகணும். கீதா மேம் அண்ட் செல்வம் சார் வந்து என்னோடய ஸ்டடீஸில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா என்னோடய 2nd ஸ்டாண்டர்டில் நான் பார்த்த ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியில் எனக்கு ஸ்டடீஸில் வந்து அவங்களால எவ்வளோ ஆஃபர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பண்ண அந்த ஹெல்ப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபீஸ் வந்து எனக்கு ஃபீஸ் விஷயத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட கரியர் வந்து ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்போம், எதில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருப்போம், நம்ம எதில் ஷைன் பண்ணுவோன்றதை பார்த்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி கீதா மேம் அண்ட் செல்வம் சார், ஸ்டாஃப்ஸுமே சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நதியா மேம், சுதா மிஸ், அப்புறம் லக்ஷ்மி மிஸ், எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு அமுதா மிஸ், யசோதா மிஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லை நான் இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸை மிஸ் பண்ணியிருந்தா சாரி, பட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து பிஎஸ்பி ஸ்கூலில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அனிதா மிஸ் மட்டும் வந்து ஸோ அவங்களாம் இப்போ இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் டெஃபினெட்லி தி ஆர் குட் டீச்சர்ஸ் அண்ட் நாட் ஒன்லி டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்பி ஸ்கூல் வந்து 21st இயர் ஆஃப் சில்வர் ஜூப்ளி வந்து இப்போ கொண்டாடுறாங்க. பட் ஐ விஷ் பிஎஸ்பி ஸ்கூல் வந்து 50th இயர் 100th இயர் மேலே போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு கீதா மேம் அண்ட் செல்வம் சார் வந்து எங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்களோ அது இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து March 7 பிஎஸ்பி ஸ்கூலோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் கேட்குறேன்.